வரலாற்றை நாம் கவனமாக பார்த்தால் ஒரு விசித்திரமான உண்மையை காணலாம். இந்த உலகத்தில் எப்போது பெரிய சிக்கல்கள் வந்தாலும், மக்கள் துன்பத்தில் மூழ்கிய காலங்களிலும், அந்த காலத்திற்கும் அந்த சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி ஒரு மனிதன் தோன்றுவான். அவன் சாதாரண மனிதன் அல்ல. அவனை இயற்கையா உருவாக்கியதா அல்லது கடவுள் தேர்ந்தெடுத்து அனுப்பினாரா என்று நாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை: மக்களுக்கு பிரச்சனைகள் வரும் நேரங்களில் அவன் தானாகவே தனது தலைமைத்தன்மையை வெளிப்படுத்துவான். அவன் சூழ்நிலையை புரிந்து கொண்டு மக்களை காப்பாற்ற முன்னிற்பான். அதனால்தான் பல நேரங்களில் மக்கள் அவனை ஒரு சாதாரண மனிதனாக மட்டும் பார்க்க மாட்டார்கள். அவன் இறைவன் மக்களுக்காக அனுப்பிய ஒரு தூதன் என்று கூட நினைக்கலாம். அல்லது அந்த இறைவனே மனித உருவில் வந்திருக்கிறான் என்று கூட நம்பலாம். ஏனெனில் அவன் தனது உயிர் மூச்சு இருக்கும் வரை தன்னுடைய மக்களுக்காக போராடுவான். அவர்களை காப்பாற்ற தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து விடுவான். இன்று நான் சொல்ல போகும் கதை அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பற்றிய கதை. ஒரு இரவு, வரலாற்றை மாற்றிய ஒரு இரவு. 2,00,000 வீரர்கள் ஒரு பெரிய கோட்டைக்கு வெளியே முகாம் போட்டிருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் ஒரு நோக்கத்திற்காக வந்திருந்தார்கள். ஆனால் காலையில் அவர்களில் 1,50,000 பேர் உயிருடன் இல்லை. அவர்கள் போரில் இறக்கவில்லை, துரோகத்தால் கொல்லப்பட்டார்கள். மீதம் இருந்தது 65,000 வீரர்கள் மட்டும். அவர்களுக்கு தலைவன் இல்லை, நம்பிக்கை இல்லை. எதிரே நின்றதோ 5,00,000 எதிரி வீரர்கள். அந்த நேரத்தில் ஒரு இளைஞன் முன்னே வந்தான். அவன் சொன்ன வார்த்தைகள் அந்த 65,000 வீரர்களை மட்டும் இல்லை, 5,00,000 எதிரி படையையே நடுங்க வைத்தது. அவன் யார் தெரியுமா? பாண்டிய நாட்டின் இளவரசன். ஆனால் இந்த கதையில் இன்னும் பெரிய விஷயம் ஒன்று இருக்கிறது. அவன் ஒரு போர் வீரன் மட்டும் இல்லை, ஒரு மருத்துவர். ஒரு மருத்துவர் எப்படி 5,00,000 வீரர்களை தோற்கடித்தான்? அதுதான் இந்த கதையின் உண்மை. சுமார் 3200 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் பல சிற்றரசர்கள் இருந்தனர். அவர்கள் ஒருவருடன் ஒருவர் அடிக்கடி சண்டையிட்டனர். ஆனால் ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பமானது. கடல் கடந்து வந்த வெளிநாட்டு சக்திகள் தமிழகத்தின் வணிக பாதைகளை கட்டுப்படுத்த முயன்றன. அவர்கள் ஒரு விஷயம் விரும்பினார்கள்: தமிழகத்துடன் முழுமையான வியாபாரம் செய்ய வேண்டும். ஆனால் தமிழக அரசர்கள் அவர்களை முழுமையாக நம்பவில்லை. அதனால் தமிழகத்தின் பல சிற்றரசர்கள் ஒன்றிணைந்து 128 நாடுகளின் கூட்டமைப்பை உருவாக்கினர். அவர்களுக்கென்று ஒரு கொடி, ஒரு படை, ஒரு கடற்படை. அந்த கொடியை பார்த்தாலே கடலில் கூட பல நாடுகள் அருகே வர பயந்தன. அந்த கூட்டமைப்பில் ஒரு மிகப்பெரிய துறைமுக நாடு ஒன்று இருந்தது. அங்கு கடல் இருந்தது, மலை இருந்தது, இயற்கை வளங்கள் இருந்தது. அங்கிருந்து ஆயுதங்கள், விவசாய பொருட்கள், உணவுப் பொருட்கள் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. அதனால் அந்த நாடு செல்வம் குவிந்த நாடு. அந்த நாட்டின் மன்னனுக்கு 3 இளவரசிகள். அவர்களுடைய திருமணத்தை ஒரே நேரத்தில் நடத்த முடிவு செய்தான். அதற்காக 128 நாடுகளிலிருந்து இளவரசர்கள் அந்த கோட்டைக்கு வந்தனர். அந்த விழாவுக்கு கடல் கடந்து ஒரு வெளிநாட்டு மன்னனும் வந்தான். அவன் கேட்டான்: உங்கள் மகளை என் மகனுக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று. ஆனால் அந்த மன்னன் மறுத்தான்: என் மகள்களை இந்த கூட்டமைப்பில் உள்ள இளவரசர்களுக்கே தருவேன். அந்த மறுப்பு அந்த வெளிநாட்டு மன்னனின் மனதில் ஒரு தீயை ஏற்றியது. ஏனெனில் பல வருடங்களாக அவன் தமிழகத்துடன் வியாபாரம் செய்ய முயன்றான். ஆனால் அவனால் முடியவில்லை. அதனால் அவன் முடிவு செய்தான், இந்த கூட்டமைப்பையே அழிக்க வேண்டும் என்று. அவன் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தான். 3,00,000 வீரர்களை கோட்டைக்கு வெளியே மறைத்து வைத்திருந்தான். மேலும் இந்த கூட்டமைப்புக்கு எதிரான மற்ற நாடுகளின் படைகளையும் ஒன்று சேர்த்தான். மொத்தம் 5,00,000 வீரர்கள். இந்த செய்தியை அறிந்த கூட்டமைப்பின் படை 2,00,000 வீரர்களை அனுப்பியது. அவர்கள் கோட்டைக்கு வெளியே பாசறை அமைத்து தங்கினர். அந்த இரவு
வீரர்கள் உணவு உண்டு தூங்கினர். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் உணவில் மயக்க மருந்து கலக்கப்பட்டது. நடுநிசையில் எதிரி படை பாசறைக்குள் நுழைந்தது. ஒரே இரவில் 1.5 லட்சம் வீரர்கள் கொல்லப்பட்டனர். காலை சூரியன் உதித்தது. பாசறை முழுவதும் வீரர்களின் உடல்கள். மீதம் இருந்ததோ 65,000 வீரர்கள் மட்டுமே. அவர்களுக்கு தலைவன் இல்லை. ஆனால் எதிரிலோ 5 லட்சம் எதிரி வீரர்கள். அந்த நேரத்தில் ஒரு இளைஞன் முன்னே வந்தான். அவன் பாண்டிய நாட்டின் இளவரசன். ஆனால் அவன் கனவு அரசனாவது இல்லை, மருத்துவராகி உயிர்களை காப்பாற்ற வேண்டும். ஆனால் அந்த நாள் அவன் முன் 65,000 வீரர்களின் உயிர் எதிரே நின்று கொண்டிருந்தது. அந்த இளவரசன் அந்த வீரர்களை பார்த்து சொன்னான், நேற்று இரவு நம்முடைய சகோதரர்கள் 1.5 லட்சம் பேர் துரோகத்தால் கொல்லப்பட்டார்கள். இப்போ நம்ம முன்னால் 2 வழிதான் இருக்கிறது. ஒன்று, பயந்து ஓடி வரலாற்றில் மறைந்து போகலாம், அல்லது அவன் வாளை எடுத்து உயர்த்தி நின்று பேசினான். இன்று போராடி வரலாறாக மாறலாம் என்று கூறினான். அந்த வார்த்தைகள் அந்த வீரர்களின் மனதில் ஒரு தீயை ஏற்றின. அந்த நாள் அந்த 65,000 வீரர்கள் ஒரு படையாக இல்லை, ஒரு புயலாக மாறினார்கள். அவன் ஒரு மருத்துவர். அதனால் மூலிகைகள், விஷங்கள், போர்த்தந்திரங்கள் என அனைத்தையும் பயன்படுத்தினான். அவன் நேருக்கு நேராக நின்று மட்டும் போராடவில்லை, அனைத்து தந்திரங்களையும் கையாண்டான். அவன் எதிரி படையை சிதறடித்தான். கடற்கரை முழுவதும் போர். இறுதியில் 3 லட்சம் எதிரி வீரர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டனர். மீதி வீரர்கள் பயந்து ஓடி ஒளிந்தார்கள். கடல் அலைகள் நீளமாக காட்சியளிக்கவில்லை, சிவப்பாக மாறியிருந்தது. போர் முடிந்தது. அந்த இளவரசன் மீதமிருந்த 60,000 வீரர்களுடன் கோட்டையை நோக்கி வந்தான். கோட்டை வாசல் திறக்கப்பட்டது. அங்கிருந்த 128 நாடுகளின் அரசர்கள் அதிர்ச்சியில் நின்றார்கள். அவர்களின் முன் 60,000 வீரர்கள். அவர்களின் முன்னால் ஒரு இளைஞன், ஒரு கையில் பாண்டிய அரச வாளும் மற்ற கையில் வேலுடன் நின்று கொண்டிருந்தான். அந்த கூட்டமைப்பின் தலைவன் சொன்னான், இன்று நீ ஒரு படையை மட்டும் காப்பாற்றவில்லை, 128 நாடுகளின் எதிர்காலத்தையே காப்பாற்றினாய். அந்த நாளில் அந்த இளவரசன் மக்களின் கண்களில் ஒரு மனிதனாக காட்சியளிக்கவில்லை, ஒரு வரலாறாக காட்சியளித்தான். அவன் அந்த கூட்டமைப்பின் முழு படைகளின் தளபதியாக நியமிக்கப்பட்டான். மேலும் அந்த நாட்டின் மன்னன் தன் 3 இளவரசர்களில் ஒருவரை இவனுக்கு திருமணம் செய்து வைத்தான். ஆனால் இந்த கதையின் உண்மையான அதிசயம் இது இல்லை. அவன் ஒரு பெரிய போர் வீரன், ஒரு பெரிய தளபதி. ஆனால் அவன் கனவு உயிர்களை காப்பாற்றும் ஒரு மருத்துவராக இருப்பது. வரலாற்றில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அரசராக பிறக்கவில்லை, ஆனால் வரலாறு அவர்களை வீரர்களாக உருவாக்குகிறது.